கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் அப்போஸ்தல நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இந்த பகுதியிலிருந்து ஆதி அப்போஸ்தலன் நாட்களில் இருந்தே மாறுபாடான உபதேசங்களை போதிப்பவர்கள் எழும்பி இருந்தார்கள் என்று அறிய முடிகிறது. இதே நிலை இன்றளவும் சபைகளில் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. தங்கள் போதனைகளால் விசுவாசிகளை கிறிஸ்துவினிடமாய் இழுக்காமல் தங்களிடமாய் இழுப்பவர்களுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. கள்ள போதகர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தேவனை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்கிறார்கள் என்று 2 பேதுரு 2:1 பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் உபதேசங்களாகிய செழிப்பு உபதேசம், தீர்க்கதரிசன ஊழியம் மற்றும் வேதாகமத்திற்கு விரோதமான எல்லாவித கள்ள போதனைகளுக்கும் எச்சரிக்கையாயிருப்போம். விசுவாசத்தில் முழுமையாய் நிலைத்திருப்போம். பைபிள் இஸ் அவர் பேஸ், ஜீசஸ் இஸ் அவர் ரோல் மாடல் என்ற கருத்தின் அடிப்படையில் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்வோம். இயேசுவின் 2ஆம் வருகைக்கு முன்பதாக ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக இப்படிப்பட்டதான கள்ள போதகர்கள் நிச்சயம் எழும்புவார்கள். இவர்களின் குறிக்கோள் எல்லாமே நம்மை வஞ்சித்து தனக்கு அடிமையாக்க வேண்டும் என்பதே. பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளை சொல்லி வசப்படுத்துவார்கள். உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாக பிடிப்பார்கள் என்று 2 பேதுரு 2:18 வாசிக்கிறோம். 2000 வருடம் கடந்துவிட்டது, வருகை தாமதமாகும் என்பார்கள். இப்படி பேசுவோர் மத்தியில் ஞானமாய் நடந்து பரிசுத்த ஆவியின் பலனில் இவைகளை எதிர்கொள்ள ஆயத்தமாக எப்போதுமே காணப்படுவோம். ஆம் என கண்பானவர்களே, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, மாறுபாடான போதனைகள், கள்ள உபதேசங்களுக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.